சினிமாவில் இருந்து அரசியலுக்கு உள்ளே வந்தவர் உதயநிதி ஸ்டாலின். இவர் சினிமா நடிகைகளுக்கென்று தனித்துவம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வரிசையில் நடிகை நிவேதா பெத்துராஜுடன் தொடர்பு படுத்தி வரும் வேளையில் நடிகை நிவேதா பெத்துராஜ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தனியார் ஹோட்டலில் உணவருந்த சென்றபோது உணவில் பூச்சி இருந்ததை அடுத்து உடனடியாக அந்த ஹோட்டலுக்கு இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டது. அந்த செய்தியானது மீண்டும் தற்போது வெடித்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கறிஞர் வரதராஜ் TN News 24 சேனலுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவரிடம் தற்போது பல்வேறு ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். ஆனால் நிவேதா பெத்துராஜ் கொடுத்த புகார் போல யாருக்கும் தடை வரவில்லை என்ற கேள்விக்கு சாமானிய மக்கள் எல்லாம் இந்த அரசுக்கு முக்கியமானவர்கள் கிடையாது, நடிகைதான் முக்கியம், அவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார், ஒரு ஃபோன் செய்தால் போதும். அதற்கு உதாரணமாக ராதா ரவி திமுகவில் இருக்கும்போது நயன்தாரா குறித்து பேசியதற்கு ஸ்டாலினிடம் சொல்லி கட்சியை விட்டு நீக்கியவர்தானே என உண்மையை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக திமுக முதல்வரின் குடும்பமே ஷாக்கில் உள்ளது. சாப்பிட போறாங்க, ஏதோ பூச்சி இருக்கு, சுட்டி காட்டுறாங்க. எல்லா ஹோட்டல்லையும் அதை மாதிரி பண்ணிட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க. உடனே தூக்கி போட்டு சாரி மேடம்னு வேற சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்க. இதுதான் வாடிக்கை. ஆனால் இவங்க விவிஐபியோட நெருக்கமானவங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொன்னோன்னே தன்னுடைய பலத்தை காமிக்கணும், தன்னுடைய செல்வாக்கை காமிக்கணும்னு ஒரு ஃபோன். உதயநிதிக்கு சினிமா நடிகைகள் ஃபோன் பண்ணிட்டா அவ்வளோதான், என்ன வேணாலும் பண்ணுவார். உடனே அங்கே கூப்பிட்டாரு, ஹோட்டலை மூடுனாரு. ஹோட்டலுக்கு இதை கொடுத்து ஒரு வாரத்துக்கு மூடி இருக்காங்க. எதை மூடினாலும் உதயநிதியால் கிழிக்க முடியாது. 10 லட்சம் ஃபைன் அந்த சட்டப்படி. அந்த சட்டம் 2006 வந்த சட்டம், ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆக்டுங்கிறது. அது 2006 வந்த சட்டம். அதில் வந்துக்கிட்டு உதயநிதி ஒன்றும் கிழிக்க முடியாது. 10 லட்சம் என்ன ஃபைனை போடலாம், அவ்வளோதான். ஆனால் சினிமா நடிகை சொல்லிட்டாங்க தன்னுடைய பவரை காமிக்கணும்னு. அவர் இது பண்ணிக்காரு. இதுக்கு முன்னாடி ராதா ரவி திமுகவில் தான் இருந்தார். அவர் நயன்தாராவை பற்றி ஒரு சின்ன கிண்டல் அடிச்சிட்டாரு. உடனே நயன்தாரா உதயநிதிக்கு ஃபோன் பண்ணாங்க. உதயநிதி அவங்க அப்பாட்ட சொல்லி இப்போ இவரை கட்சியை விட்டே வளர்க்குனாங்க, ராதா ரவியை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் சினிமா நடிகைகள் தான். சினிமா நடிகைகளை யாரும் வச்சுக்காதுங்க. சினிமா நடிகை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அது எந்த சினிமா நடிகையாக இருந்தாலும் சரி, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறேன், அடைக்கு வாசிங்க, சண்டைக்கு வந்தாலும் வாயை திறக்காதீங்க. உதயநிதிக்கு ஃபோன் பண்ணால் உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால நடிகைகளின் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். காரணம், நடிகைகளின் கைபொம்மையாகிவிட்டார் உதயநிதி. நடிகைகள் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி காட்டுது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.